தமிழ்நாட்டில் 20 இடங்களில் சோதனை நடத்திய என்ஐஏ அதிகாரிகள் பல டிஜிட்டல் ஆவணங்களை பறிமுதல் செய்தனர். ஐஎஸ் தீவிரவாத இயக்கத்திற்கு ஆள் சேர்க்க இளைஞர்களை மூளைச்சலவை செய்ததாக சென்னையில் ஆம்புலன்ஸ் ஓட்டுநர் கைது செய்யப்பட்டுள்ளார். பின்னணி என்ன? விரிவாக பார்க்கலாம். ஐஎஸ் பயங்கரவாத அமைப்பிற்கு ஆட்கள் சேர்த்த வழக்கு தொடர்பாக என்ஐஏ அதிகாரிகள் மயிலாடுதுறை மாவட்டத்தில் 15 இடங்களிலும் சென்னையில் 5 இடங்களிலும் சோதனை மேற்கொண்டனர். குறிப்பாக சென்னை புரசைவாக்கம் அழகப்பா சாலை பகுதியில் ஆம்புலன்ஸ் சர்வீஸ் நிறுவனத்தில் ஓட்டுநராக வேலை பார்த்து வந்த அல்பாசித் என்பவரை என்ஐஏ அதிகாரிகள் கைது செய்தனர். மயிலாடுதுறை மாவட்டத்தைச் சேர்ந்த அவர் சென்னையில் கடந்த 8 மாதங்களாக பணியாற்றிக் கொண்டு தடை செய்யப்பட்ட ஐஎஸ் அமைப்புடன் தொடர்பில் இருந்ததாக அதிகாரிகள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஐஎஸ் தீவிரவாத இயக்கத்திற்கு ஆள் சேர்க்க கல்லூரி மாணவர்கள் மற்றும் இளைஞர்களை குறிவைத்து அல்பாசித் மூளைச்சலவை செய்து வந்ததும் விசாரணையில் தெரியவந்துள்ளது. மூளைச்சலவை செய்வதற்காக வாட்ஸ்அப், டெலகிராம், சிக்னல் போன்ற செயலிகள் மூலம் அவர் குழு நடத்தி வந்ததும் தெரியவந்துள்ளது. அல்பாசித் தொடர்புடைய இடங்களில் நடைபெற்ற சோதனையில் பென்ட்ரைவ் உள்ளிட்ட டிஜிட்டல் ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டுள்ளதாக தெரிவித்த அதிகாரிகள் முழுமையான விசாரணைக்கு பின்னரே எத்தனை நபர்கள் அல்பாசித் ஐஎஸ் அமைப்பில் சேர்த்துள்ளார் என்பன குறித்த தகவல்கள் தெரியவரும் என கூறியுள்ளனர். ஐஎஸ் பயங்கரவாத அமைப்பில் முக்கிய நபராக செயல்பட்டு வந்த இக்மா சாதிக் என்பவரால் அல்பாசித் கவரப்பட்டு இதுபோன்ற வேலையில் ஈடுபட்டதாக அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர். நாடு முழுவதும் மத்திய உளவுத்துறை அமைப்பால் கண்காணிக்கப்பட்டு வந்த இக்மா சாதிக்கை கடந்த 2022ஆம் ஆண்டு என்ஐஏ அதிகாரிகள் கைது செய்தது குறிப்பிடத்தக்கது.